இது தேர்வுக்கான மதிப்பீடு மட்டுமே. ரிசல்ட்ஸ் எதுவானாலும் அதுவே முடிவல்ல என முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின், அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அறிவுரை வழங்கியுள்ளனர். தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகின. முடிவுகளை www.tnresults.nic.in மற்றும் https://results.digilocker.gov.in ஆகிய இணையதள முகவரிகளில் தெரிந்து கொள்ளலாம். தேர்வு முடிவுகள் வெளியாவதற்கு முன்னதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள செய்தியில், +2 தேர்வு முடிவுகள் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகின்றன. ரிசல்ட்ஸ் எதுவானாலும் அதுவே முடிவல்ல என்பதை மாணவர்களும் பெற்றோர்களும் உணர வேண்டும். தேர்ச்சி பெறாதவர்கள், எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்காதவர்களுக்கு இன்னும் பல வாய்ப்புகளை காலம் வழங்கத்தான் போகிறது. இது உங்கள் வாழ்வின் தொடக்கம் மட்டுமே. இனிதான் உங்களின் சிறப்பான ஃபேஸ் அமைய உள்ளது என்ற பாசிட்டிவ் அவுட்லுக்குடன் இந்த தேர்வு முடிவுகளை அணுகுங்கள். பெற்றோர்களும் பிள்ளைகள் மீது எந்த அழுத்தத்தையும் ஏற்படுத்தாமல் அவர்களது அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு ஒரு நல்ல நண்பனாக துணை நில்லுங்கள் என்று இவ்வாறு தெரிவித்தார். அதேபோல் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் வெளியிட்டுள்ள பதிவில், முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இன்றைய தினம் +2 மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு முடிவுகளை வெளியிடுகிறோம். முதலமைச்சர் அவர்களின் கூற்றுப்படி இது மாணவர்களுக்கான மதிப்பீடு கிடையாது, தேர்வுக்கான மதிப்பீடு மட்டுமே என்பதை மாணவ செல்வங்களுக்கு அன்போடு தெரிவிக்கிறேன். மதிப்பெண்களை அளவாக கொள்ளாமல் தங்களின் திறமைகள் சார்ந்த துறைகளில் மாணவ செல்வங்கள் முன்னேறிக் கொண்டே இருப்பார்கள் எனும் நம்பிக்கை எங்கள் அனைவருக்கும் உண்டு. மாணவர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் இவ்வுலகில் ஆளுமை மிக்க நாற்காலி காத்துக் கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்கள் என்று இவ்வாறு தெரிவித்தார்.